ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் NN ஸ்கொயர். ஒவ்வொரு உணவிற்கும் சிறந்த சுவை தாருங்கள். இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி பீட் ஸ்டைலில் ஃபிஷ் ஃப்ரை. வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். 1 கிலோ மீன், 4-5 வரமிளகாய், குட்டி குட்டியாக கட் பண்ண ஒரு ஸ்லைஸ் தேங்காய், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 கைப்பிடி அளவு கறிவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் முழு மிளகு, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் முழு தனியா, 4-5 பல்லு பூண்டு. நான் 1 கிலோ சங்கரா மீன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த மீனை ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். அந்த பேஸ்ட் எடுத்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீன் மேலே நல்லா அப்ளை பண்ணிக்கணும். இப்போ நான் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள், அந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கணும். இதே மாதிரி எல்லா மீன் மேலேயும் நல்லா அப்ளை பண்ணிக்கணும். இப்போ இந்த மீனை ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் முழு தனியா, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, 1 டீஸ்பூன் முழு மிளகு, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் முழு சீரகம், 1 கைப்பிடி அளவு கறிவேப்பிலை, ஒரு 4-5 வரமிளகாய், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், தோல் நீக்காத 4-5 பல்லு பூண்டு, இது எல்லாமே சேர்த்து ஒரு கடாயில் லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். இந்த மசாலாவை வறுக்கும் போதே நல்லா வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி மசாலா பவுடரை ரெடி பண்ணி கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பட் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நீங்கள் செய்யும் போது டேஸ்ட் இன்னமும் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மசாலாவை நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டோம். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தேங்காவை அதில் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தேங்காய் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து இதை வெளியில் எடுத்துடலாம். இதுவும் அதே மசாலாவில் சேர்த்து நல்லா ஆற வச்சுக்கலாம். ஒரு மிக்சர் ஜார் எடுத்து நல்லா ஆறின மசாலாவை எல்லாமே இதில் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ பீட் ஸ்டைலில் ஃபிஷ் ஃப்ரை மசாலா ரெடி பண்ணிட்டோம். இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஆற விட்டுறலாம். இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா பவுடரை நீங்கள் அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 வீக்ஸ் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் நல்லா ஆற வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கிற ஃபிஷ் மேலே இந்த மசாலா பவுடரை 2 பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், மசாலா பவுடரை நல்லா இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணணும். கொஞ்சம் கூட தண்ணி எதுவுமே சேர்க்காமல் 2 பக்கமும் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லா ஃபிஷ் மேலேயும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட்டான உடனே ஸ்டவ்வை ஃபஸ்ட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மீனை எண்ணெயில் போட்டுருங்க. ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆன உடனே இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா மசாலா சீக்கிரமாக கருகிடும். அவ்வளோதான், இப்போ நம்மளுடைய பீட் ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை சுட சுட அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிடலாம். இனி பீட் ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்றதுக்கு நீங்கள் பீச்சுக்கு போகணும்னு அவசியம் இல்லைங்க. நினச்ச நேரத்தில் ரொம்ப ஈஸியாக நீங்கள் வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்லாம். நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்தது சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபிஷ் ஃப்ரையை நீங்கள் சாப்பாடு கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், இல்லை அப்படியே கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க. டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் எவ்வளோ சூப்பராக மீனில் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிடுங்க. என்ன மாதிரி சின்ன யூடியூபர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. டாடா பை பை ஃப்ரம் நாசிரா நைம்.